பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் யாரோடும் பழக மாட்டார்கள் என்ற தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். இருப்பினும் ஒருவரின் தேவை அறிந்து நன்றியை எதிர்பார்க்காமல் உதவுகின்ற பண்பும் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் ஆறுதலாவது பேசி அனுப்ப வேண்டும். இங்கு நாம் இயலாத இல்லாதவருக்கு கொடுக்கின்றோம் என்றால் நம்மிடம் நிறைய பொருள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாமும் ஒன்றுமில்லாத நிலையின் வலியை அனுபவித்திருப்பதை உணர்ந்து நம்மால் இயன்றதை செய்துவிட்டு அதை மறந்துவிட வேண்டும் என்பதுதான் அறம். இங்கு நாம் எத்தனை காலம் வாழ்கின்றோம் என்பது பெருமை அல்ல, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் பெருமை. மனிதர்களிடம் கோபம், மனஸ்தாபங்கள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், வெறுப்புக்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதில் ஒன்று இல்லை எனில் கூட மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி எதுவுமே அவர்களிடம் வரவில்லை எனில் அதற்கு பெயர்தான் நடிப்பு. இந்த உலக நாடக மேடையில் அப்படித்தான் யாவரும் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே நேற்று யார் யாரெல்லாம் தேவைப்பட்டார்கள் என்பவர்களை விட நாளை யார் தேவைப்படுகிறார்களோ அவர்களுக்கே இங்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுப்பார்கள். ஆக இங்குள்ளவற்றை எல்லாம் நாம் புரிந்து கொண்டோம் என்பதற்காக நம்முடன் இருக்கும் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் என்பது அர்த்தமாகிவிடாது. இங்கு திறக்க முடியாத பூட்டுக்கள் பல இன்னும் இருக்கின்றன. மனிதர்கள் கற்றுத்தரும் பாடத்தை கற்றுக்கொண்டு கடந்தாலே வாழ்க்கையில் தேர்ச்சியை அடைந்து விடலாம். எதையுமே உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஓர் புதிர்தான். புரிதல் எல்லாம் தானாக வர வேண்டும். புரியாதவர்களுக்குத்தான் 1000 விளக்கங்கள் சொல்ல வேண்டும். அதுவே நம்மை புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு புன்னகை போதும். நாம் சொல்லி சொல்லி புரிய வைப்பதெல்லாம் ஓட்டை பானைக்குள் நீர் வார்ப்பது போன்றதுதான். இங்கு நாம் எவ்வளவு பேசியும் புரியவில்லை எனில் மௌனமாகி விடுவதுதான் நல்லது. ஏனெனில் நாம் சொல்வது அவர்களுக்கு புரியாமல் இல்லை, அதனை புரிந்து கொள்வதற்கு மனமில்லை என்பதுதான் உண்மை. எனவே படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தி இழந்தவருக்கு புரியப் போவதில்லை. ஒவ்வொருவரும் யாரை புரிந்து கொண்டு பயணத்தை துவக்குகின்றார்களோ அப்படியே தொடரட்டும் என்று ஒதுங்கி நிற்க வேண்டும். இங்கு நம்மை புரிந்து கொள்பவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று பயணிக்க வேண்டும். ஏனெனில் இங்கு 1000 முறை சரியாக செய்தாலும் ஒரு முறை செய்த சிறிய தவறை வைத்து எடை போடுவதுதான் மனித இயல்பாக இருக்கிறது. எனவே நமக்கு பிடிக்கின்றதோ பிடிக்கவில்லையோ யாரிடமும் பற்றின்றி மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு உதவ வேண்டும். நம்மால் முடிந்தால் பழக வேண்டும். அப்படி முடியாவிட்டால் விலகிவிட வேண்டும். அதை விடுத்து யாரையும் வஞ்சித்து விடக்கூடாது. ஏனெனில் மின்சாரத்தை தொடுவது போல்தான் பிறர் வாழ்வில் நாம் செய்யும் தலையீடுகள் என்றும் அது எதிர்வினை உண்டாக்கும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். நம்முடைய செயல்கள் யாருக்கு பிடிக்கவில்லையோ அவர்களின் மகிழ்ச்சிக்காக விலகி நிற்பதில் தவறில்லை. சில நேரங்களில் மனம் வேண்டாம் என்று விலகும், ஆனால் இதயம் வேண்டும் என்று துடிக்கும். அங்குதான் அறிவும் அன்பும் சேர்த்து சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை உணர முடியும்.
மனித வாழ்வில் ஏதாவது ஒன்று இல்லாத போதுதான் அதன் மீது தேடல் அதிகமாகும். அதுவே அது அருகில் இருக்கின்ற போது அது அலட்சியமாகவே தெரியும். அதுவே அரியதாக கிடைத்தால் அதிசயமாக நினைக்கத் தோன்றும். அடிக்கடி கிடைத்தால் அதை அலட்சியமாகத்தான் பார்க்கத் தோன்றும். இதுதான் மனித எண்ணம். அகம்பாவம் என்ற பொல்லாத குதிரையின் மீது சவாரி செய்பவர்களை ஒரு நாள் கீழே தள்ளாமல் அந்த குதிரை விட்டுவிடாது என்பதை உணர்ந்து நாம் தான் விலகி வாழ வேண்டும். தன் வினை தன் இருப்பை உணராமல் அடிக்கடி கோபம் கொண்டு திட்டமிட்டு பிரச்சனைகள் கொடுத்து நிறைவில் சிலர் வென்றுவிட்டதாக கருதலாம். அதனால் ஒன்றும் அவர்கள் சாதித்து விடவில்லை. இந்த பிரச்சனை அடிக்கடி வருகின்றதே, அதை இனியும் தாங்க முடியாது என்று விட்டு கொடுத்து விலகி நிற்கும் பொறுமைசாலிகள்தான் போற்றத் தகுந்தவர்கள் ஆவர். வாக்குவாதங்கள் செய்து சூழ்நிலையை சாதகமாக்கிக் கொண்ட எவருமே இங்கு இழப்பை சந்தித்தே தீர வேண்டும் என்பதுதான் நியதி. உண்மையான வெறுப்பு என்பது இரக்கம், கருணை இல்லாமல் இருக்கும். அத்தகு வெறுப்பின் உச்சகட்டம் என்ன தெரியுமா? இங்கு நாம் அவர்களிடம் என்னதான் பேசினாலும், நமக்கு அருகிலே அவர்கள் இருந்தாலும், யார் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் அது. எனவே அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை பேசக்கூடாது. அதுபோல் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லிவிடக்கூடாது. இந்த இரண்டுமே நம்மை காயப்படுத்தும். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்துவிடக்கூடாது. நிழல் கூட வெளிச்சம் உள்ள வரையில்தான் நம்முடன் துணைக்கு வரும். ஆகவே இங்கு ஒருவர் இறந்த பின்பு பிணத்தோடு பிணமாக சென்று நிற்பதை விட அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அன்போடு பழகும் மனிதராய் நாம் விளங்க வேண்டும். துரோகம் கத்தியை போன்றது. அது பிறரை குத்தும்போது சுகமாக இருக்கும், அது திரும்ப குத்தும்போது கொடூரமாக இருக்கும் என்பதை உணர்ந்து ஆன்ம வாழ்வை நாம் வாழ வேண்டும். நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் நம்மிடம் 1000 முறை திரும்பி வரலாம். ஆனால் ஒரு முறை கூட திருந்தி வரப்போவதில்லை என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே நாம் எங்கோ எப்போதோ எந்த பிறவியிலோ செய்த துரோகத்தைத்தான் இப்போது சிலரால் அனுபவிக்கின்றோம் என்று கடந்துவிட வேண்டும். எனவே திட்டம் போட்டு யாருக்கும் துரோகம் செய்யாமல் இயல்போடு வருவதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் வாழ்வே சிறப்பாக இருக்கும். எந்த தவறும் எந்த சரியும் ஆசையால் தான் நடக்கின்றது என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். மனமானது யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் செய்ய வேண்டியதை செய்ய வைத்துவிடும் என்பதுதான் பேரண்ட இயக்க விதி. ஆக தவறுகளை மன்னித்து மறந்துவிட வேண்டும். ஏனெனில் அது வினையால் செய்ததாகும். புறத்தில் எதன் மீது ஆசை கொண்டு அலையாமல் இருந்தாலே நமக்கான நிம்மதி கிடைத்துவிடும். தவறை நினைத்து வருந்தும் போது மட்டுமே எல்லாவற்றையும் உணர முடியும். எனவே நிம்மதியை தேடி அலைவதை நிறுத்தி எதையும் தேடி அலையாமல் சும்மா இருப்பதே நிம்மதி என்று வாழ்வோம். ஆதலின் இங்கு அறிவுரையை அளவாய் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவரவர் வினைகள் வேறு, சூழ்நிலைகள் வேறு, அவரவர்கள் பாதைகளும் வேறு என்பதை உணர வேண்டும். எதை சிந்திக்கும் போதும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். இந்த பேரண்டம் நமக்களித்த ஒரு பெரிய வேலையை அரைகுறையாக செய்து முடிப்பதை விட அது ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் அதை நன்றாக செய்து முடிப்பதுதான் சிறந்தது. அப்படி எந்த செயல்களிலும் உறுதியோடு உழைப்பை செலுத்தி வாழ வேண்டும். எதையும் மனநிறைவோடு செய்து விட்டு கொடுத்து வாழும் வாழ்வை வாழ வேண்டும். பிற ஆன்மாவையும் தன்மான்மாவாக மதித்து பகையின்றி, கோபமின்றி, வெறுப்பின்றி அன்பு செலுத்தி வாழும்போது நமக்கான ஆன்ம வெற்றி கிடைக்கும். இங்கு வெற்றி பெறும் போதெல்லாம் நம்முடைய தோல்விகள் நினைவுக்கு வர வேண்டும். அப்போதுதான் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்று உணர்ந்து வாழ்வை வாழ்வோம். பிறரின் துணையை தவிர்த்து படைத்தவனின் துணை மட்டும் போதும் என்று
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து வாழ்வை வெல்வோம், வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க, போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் an excellent magazine. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.